ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துக்குமார். எப்பயும் போல தாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான். இந்த குட்டி கதை குழந்தைங்களுக்கும் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்லலாம். பெரியவங்களான நம்மளும் அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊர்லங்க ஒரு முல்லான்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வியாபாரம் ஒரு வேலை நிமித்தமாக தான் ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சுங்க. போயிட்டுருக்கையில் அவர் காட்டுப்பாதையை கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுப்பாதை. அந்த காட்டுப்பாதையில் போயிட்டுருக்கும்போது அவர் ஒரு மரத்தடியில் ஒரு மனிதர் உட்காந்துருக்கிறத பார்க்குறாருங்க. அவர் பேர் அபிஷேக். அவரை பார்க்குறாரு. அவரை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப பணக்கார ஒரு மனிதர் போல தெரியுது. ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காரு. அவரை பார்க்குறப்ப ஒரு பணக்கார மனிதர், செல்வந்தர் மாதிரி இவருக்கு படுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவரை நோக்கி போகிறாரு. போய் அவர் உட்காந்துருக்க இடத்துல போய் அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப பணக்காரர் மாதிரி இருக்குது. ஆனால் என்ன காரணம், ஏன் இந்த இப்படி ஒரு மரத்தடியில் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே போல் உங்களை பார்த்தா நல்ல பணமுள்ள மனிதராக, செழிப்பான மனிதராக தெரிஞ்சாலும் உங்கள் முகத்தில் ஒரு சின்ன கவலை தெரியுதே, ஒரு மாதிரி சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த அபிஷேக் சொல்கிறாரு, ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நான் ஒரு பணம் நிறைய வச்சுருக்க மனிதர் தான். என்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது, நிறைய பணமும் இருக்குது. ஆனால் என்கிட்ட சந்தோஷன்றது துளி கூட இல்லைங்க. அது இப்போ கூட பாருங்கள், நான் தனியாக வரலை. ஒரு பண மூட்டையை கொண்டுட்டு தான் உட்காந்துருக்கேன். நிறைய பணம் வச்சுருக்கேன் இந்த பை நிறையா. ஆனாலும் இப்பயும் எனக்கு சந்தோஷம் இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, ஏன்னா இந்த பணம் என்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் யாராவது அபகரிச்சுக்குவாங்களோ, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடிக்குவாங்களோ, அதனால அதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம், நமக்கு பணம் இல்லைன்னா அடுத்து அப்படின்னு பல கவலையாக இருக்குங்க. அதனால எனக்கு சந்தோஷன்றதே எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கூட பாருங்கள், இந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால யாராவது இதை திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முல்லா சொல்கிறாரு, ஏன் அப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் இப்படி தாங்க எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது, அதனால தான் சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே முல்லா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறார். யோசித்தவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்க பண பையை தூக்கிட்டு குடுன்னு ஓடி போயிடுறாருங்க. உடனே இந்த பணக்கார மனிதர் அபிஷேக்குக்கோ என்ன பண்ணுறதுனே தெரில. பின்னாடியே அவரும் அவர் பணத்தை பிடுங்கிறதுக்காக துரத்திக்கிட்டு ஓடுறாரு. ஆனால் முல்லா வேகமாக ஓடிடுறாரு. அதனால் நம்ம அபிஷேக்னால் அவரை பிடிக்கவே முடியல. கடைசியில் சோர்ந்து போய் திரும்ப இங்கேயே உட்காந்துடுறாரு. பழைய மரத்தடியிலே உட்காந்துடுறாரு. அப்படியே உட்காந்துட்ருக்கையிலே கொஞ்ச நேரத்துலேயே முல்லா என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு அவருக்கே தெரியாமல் அந்த மரத்தடியிலே திருப்பி பணத்தை அந்த பணப்பையை கொண்டு வச்சுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க. அப்போ ஒளிஞ்சிக்கிட்டே நம்ம இந்த பணக்கார அபிஷேக்கை பார்க்குறாரு. அவர் என்ன செய்கிறாரு, ஏன் இப்போ என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அப்போ பார்த்தா நம்ம அபிஷேக்கோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், இவ்வளோ நாள் இல்லாத சந்தோஷம். அந்த பணப்பையை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அதை பார்த்தோன்னே முல்லாக்கு ஒரே சந்தோஷத்தோட கொஞ்சம் நேரம் கழித்து முல்லா திருப்பி அந்த அபிஷேக்கை பார்க்குறாரு. உடனே அபிஷேக் கேட்குறாரு, ஏன் இப்படி என் பணப்பையை தூக்கிட்டு ஓடுனீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், உங்கள் முகத்தில் இப்போ ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரமாவது பார்க்கலாமேன்ட்டு தான் நான் அதை தூக்கிட்டு ஓடுனேங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அபிஷேக் சொல்கிறாரு, ஆமாங்க, ரொம்ப நாளாக தொலைஞ்ச சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கிடைச்சது. எனக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அந்த கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முல்லா சொல்கிறாரு, ஆமாம், இதுக்காக தான் நான் அதை தூக்கிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு உங்ககிட்டயே போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முல்லா திரும்பவும் சொல்கிறாரு, பணம் வேணும் தாங்க, முக்கியம்தான், பணம் இல்லைன்னு வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் அளவுக்கு அதிகமாக இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பணத்தை காக்குறேன்ற பொறுப்புலையே உங்கள் சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி இருக்கணும்? பணம் வச்சுக்கோங்க, உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. தேவைக்கு மீதி இருக்கிறத கொஞ்சம் தான தர்மங்கள் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க, பயந்து பயந்து இப்படி இருக்காதீங்க. அதுதாங்க நான் நினச்சேன், அதனால தாங்க இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம அபிஷேக்கும் சந்தோஷப்பட்டுட்டு, ஆமாம், நம்ம இப்படி நிறைய வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம இருந்து தான் நம்ம இப்படி மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கோம். இனிமேல் தான தர்மங்கள் பண்ணலாம். அதே மாதிரி
சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இதை அவருக்கு எடுத்து சொன்ன முல்லாக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாருங்க. கொடுத்துட்டு அவரும் நிம்மதியாக இருக்கார், முல்லாவும் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு போயிட்டாருங்க. இதுதாங்க கதை, குட்டி கதை தான். ஆனால் இதில் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாங்க பாருங்களேன். நம்மளும் நிறைய மனிதர்கள் இப்படி சந்திச்சிருப்போம். நிறைய பணக்கார மனிதர்கள் கேட்டால் சந்தோஷமே இல்லை சந்தோஷமே இல்லைன்னுவாங்க. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு மேலே யாராவது பணம் அதிகமாக சம்பாதிச்சு நம்மளை மட்டம் தட்டிடுவாங்களோ, இல்லை நம்மக்கிட்ட இருக்க பணத்தை யாராவது அபகரிச்சுக்குருவாங்களோ, சொந்த பந்தங்கள் எடுத்துக்குவாங்களோ, நமக்கு அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளைகிட்ட இருந்து யாராவது இதை பறிச்சுக்குவாங்களோ, இப்படி பல கவலையிலேயே அவங்க வாழ்க்கை ஓடுங்க. அதனால நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு பயத்தோட, ஒரு கவலையோட, சந்தோஷமே இல்லாமல் நம்ம அபிஷேக் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் முல்லா மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு யாராவது வரணும், வந்திருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும். ஒரு சிலர் வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இது என்ன இவர் சொல்ல வந்துட்டார் அப்படின்ட்டு. அப்படி நெக்லெக்ட் பண்ணுறவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமையே கூட இருக்கலாம். அதே மாதிரி தாங்க நம்மளும் வந்து பணம் நிறைய வச்சுருந்தாலும் சரி, பணம் குறையா வச்சுருந்தாலும் சரி, சந்தோஷத்தோடு இருப்போங்க, கவலைப்படாமல் இருப்போம். ஏன் பயப்படணும்? பணம் நிறையா வச்சுருந்தாலும் நல்ல வழியில், நல்ல தர்மத்தின் அடிப்படையில் அதை சம்பாதிச்சு தான தர்மங்களும் பண்ணி வாழ்கிறப்போ நம்ம பணம் நம்மளை விட்டு எங்கே போயிடும்? அதெல்லாம் போகவே போகாது. சொல்லப்போனால் பணம் இன்னும் நம்மளை வந்து தேடி தாங்க வரும். இதுதான் உண்மை. இதுதான் இந்த கதையிலேருந்து எனக்கு தோணுச்சுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கங்க. ஓகேங்க. நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேங்க. எப்பயும் போல தாங்க இன்றைக்கும் ஒரு சில சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நான் இந்த கதையை பற்றி பேசினோன்னே, சந்தோஷம், பணம் அப்படின்னு பேசினோன்னே ஒரு சில விஷயங்களை பேசலான்னு நினச்சிருக்கேங்க. என்னென்னா, நம்மளில் பலர் என்ன பண்ணுறோன்னா, பணம் இல்லாதவங்க என்ன நினைக்கிறோம், பணமே இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம உறவுகள் எல்லார்கிட்டையுமே சோகத்தோடையே இருக்கோம். தாய்கிட்ட சோகமாக இருக்கும், தகப்பன்கிட்ட சோகமாக இருக்கும், கணவன்கிட்ட சோகமாக இருக்கும், மனைவிக்கிட்ட சோகமாக இருக்கும், குழந்தைங்கக்கிட்ட சோகமாக இருக்கும், உறவுகள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட எல்லார்கிட்டையுமே சோகமயமாகவே இருக்கும். பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம், இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு பணத்தை தேடி தேடி ஓடுறோன்னு சொல்லிட்டு தாய், அம்மா, அப்பா, கணவன், மனைவி, குழந்தைங்கள் அவங்களுக்கான அந்தந்த நேரத்தில் அவங்கவுங்கள வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்தாமல், நம்மளும் சந்தோஷமாக இல்லாமல் பணம் பின்னாடியே ஓடிட்டுருக்கோம். ஒரு நேரத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கையில நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறையத்த தொலைச்சிருப்போங்க. அப்போ நம்ம அம்மா இல்லாமல் இருந்திருப்பாங்க, நம்ம அப்பா இல்லாமல் இருப்பாங்க, நம்ம மனைவி இல்லாமல் போகலாம், நம்ம கணவன் இல்லாமல் போகலாம், குழந்தைகள் நம்மளை விட்டு தூரமாக போயிருக்கலாம். அப்போ தாங்க தெரியும் நம்ம எவ்வளோத்த தொலைச்சிருக்கோம், எவ்வளோ சந்தோஷத்தை தொலைச்சிருக்கோன்னு. ஏங்க அப்படி இருக்கணும்? நம்ம வந்து பணமும் சம்பாதிப்போம், நல்ல வாழ்க்கையும் வாழுவோம், சந்தோஷமாகவும் இருப்போம், எல்லாரோடையும் நேரங்களை பகிர்ந்துக்கிருவோம். இது நம்மளோட உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா? உண்மையான தாய், தகப்பன், கணவன், மனைவி, குழந்தைகள், நல்ல உறவுகள், உண்மையான நண்பர்கள் இவங்கக்கிட்ட தாங்க இருக்குது. இதை சுற்றி நம்மளும் போவோங்க, அவங்களும் நம்மளை சுற்றி வருவாங்க, சந்தோஷமும் நம்மளை சுற்றி வருங்க. ஓகேங்க, எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஓகே, நாளைக்கு இன்னொரு கதையோட பார்க்கலாங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை.